வணக்கம். வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், ரியாஸ் ஹாரிஸ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வடமாகாணத்தில் யார் அதிகாரத்தை பெற்றாலும் பிரச்சனை இல்லை, ஜனாதிபதி தெரிவிப்பு. ரத்துபஸ்வல பகுதி மக்களின் உண்ணாவிரதம் தொடர்கின்றது. தரக்குறைவென கூறப்படும் பெட்ரோல் தொடர்பில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் விசாரணை. இலங்கைக்கான விஜயம் தொடர்பில் ஆராய்வதாக பாப்பரசர் தெரிவிப்பு. ஊக்கமருந்து பாவனையில் குற்றவாளியான ஹிமா ஷஹேஷானின் ஒரு வருட தண்டனை குறைப்பு. இனி விரிவான செய்திகள். ரத்துபஸ்வல பிரதேசத்தில் நீர் பிரச்சினைக்கு தீர்வு பெற்றுத் தருமாறு தெரிப்பெக சிறி தம்ம தேரர் உள்ளிட்ட சிலர் ஆரம்பித்த சாகும் வரையான உண்ணாவிரதம் தொடர்ந்தும் இடம்பெறுகின்றது. நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை தொடர்பில் திருப்தி அடைய முடியாமையினால் உண்ணாவிரதத்தை தொடர்வதாக இவர்கள் கூறுகின்றனர். நிதுன்கமுவ ஊர்வல உள்ளிட்ட சில கிராம மக்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வினை பெற்று தருமாறு வலியுறுத்தி கடந்த 27ஆம் தேதி கம்பகா ராத்துபாஸ்வல பிரதேச மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிறிது காலமாக தமது கிணற்றிலிருந்து பெற்றுக் கொள்ளும் நீரை அருந்துவதனால் பல்வேறு நோய்கள் ஏற்படுவதாக இவர்கள் குறிப்பிடுகின்றனர். கம்பகா நிதுன்கமு பிரதேசத்தில் தொழிற்சாலை ஒன்றிலிருந்து வெளியேறும் கழிவுப் பொருட்கள் இதற்கு காரணம் என இவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எழுந்துள்ள குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வுகளை பெற்றுக் கொள்வதற்காக அதிகாரிகளுடன் கலந்துரையாடுவதற்காக ராத்துபாஸ்வல பிரதேச மக்கள் 28ஆம் தேதி ஒன்று கூடினர். அன்று நடைபெறவிருந்த கலந்துரையாடலுக்காக அதிகாரிகள் வருகை தராமையினால் பிரதேச மக்கள் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்தனர். இதேவேளை கம்பா ரத்துபாஸ்வல மைதானத்தில் நேற்று ஒன்று கூடிய பிரதேச மக்கள் உண்ணாவிரதத்தில் ஈடுபடுவோருக்கு ஆதரவு தெரிவித்து அவ்விடத்தில் தங்கியிருந்தனர். நேற்று மாலை இது தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. இந்த பிரச்சினை குறித்து அனைத்து பிரிவினருக்கும் அறிவித்து குழு ஒன்றை நியமித்து 2 வாரத்தில் அறிக்கை ஒன்றை பெற்றுக் கொள்வதாக இதன் போது அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அந்த தீர்மானத்தை உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு அறிவித்ததும் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. தீர்வு கிடைக்கும் வரை உண்ணாவிரதத்தை கைவிடுவதில்லை என இவர்கள் சுட்டிக்காட்டினர். அதன் பின்னர் பிரதேச மக்கள் குறித்த தொழிற்சாலைக்கு அருகில் சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கம்பா ராத்துபாஸ்வல மைதானத்தில் 3வது நாளாகவும் இவர்கள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை பிரதேசத்தின் 2 விகாரைகளிலிருந்து மேலும் 2 தேரர்களும் உண்ணாவிரதத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். அமைச்சர் மோவின் சில்வா மற்றும் மேல் மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் அன்று சேனா நாயக் ஆகியோர் இன்று உண்ணாவிரதம் இடம்பெறும் இடத்திற்கு சென்றிருந்தனர். ඒක ලොකු ප්‍රශ්නයක් වෙනවා. පොඩ්ඩක් මාධ්‍ය සභාවේදී මේක ඔබ වහන්සේ මොකද කියන්නේ? නමුත් අපි හෙට පෞද්ගලික අධිකරණයට ගිහිල්ලා මේ ගැන කරුණු අධිකරණයට කරලා මේක මහජන පීඩාව අධිකරණයට හේතු ගන්නලා අපි මේ කටයුත්ත කරන්න යනවා. එතකොට එතකම් මේ පාරවල් අහින්න ඉන්නක ඒක සිවිල් අධිකරණ. මේ පොඩ්ඩක් අහන්න අපි ඔය තීරණ ගන්න කල් කියන්නේ අපි එතකල් වතුර බොන්න එපා. නෑ මේ දේ කරන්නේ නැතුව මේගොල්ලෝ රාජකාරී කරන්නේ නැනේ. ඒකෙන්ද රාජකාරී විශ්වාස නැහැ. දැන් මේ කියන ප්‍රශ්නේ උසාවියට නියෝගයට පිටුපාන්න මේ රටේ කාටවත් බෑ. උසාවි නියෝග 9:00 10 උසාවි මාත් උසාවි වෙනවා. වහන්සේලාත් වඩින්න. ඒක මම මර්වින් සිල්වා. දැන් මම මේමයි. දැන් රේස් සූදු කරන කාටත් අලාභෙනව ලාභෙනව. කැසුන එකටත් එහෙමයි. මේ විදේශ විනිමය කියන කෙනෙක් අපි ආරක්ෂා කළ යුතුමයි. දැන් මෙතන ඉන්නවා විශාල සෙනඟක් මානායක ආමුදුරු වැඩ ඉන්නවා. අද අවශ්‍ය පල්ලියෙත් මේ සාකච්ඡාවක් තියෙනවා. දැන් ගම්පා 10 වෙලා. දැන් මෙතන බොහොම කලබලකාරී තත්ත්වයක් තියෙන්නේ. හෙට අපි 10ට අධිකරණයට යනකම් එහෙම අලාභයක් ගන්න වෙනවා රට වෙනුවෙන්. හෙට අධිකරණයට 10ට යනකම් කරුණාකරලා මේක අද මේ මොහොතේ ඉඳලා හෙට 10 වෙනකම් එක වහලා දාන්න. හෙට 10 වෙනකම් තාවකාලිකව හෙට වෙනකම් විතර තමයි මට මේක මගේ අමිතකම ගාලා ගියා. මේකම දැම්ම වා. ගිහින් ඒක කරන්න. හෙට උසාවිය යනකම් මේක වහන්න. හරි. thank you. bye. හරි. හරි මානකාදුර. අපි උසාවිය යන්නේ. හරි. මේ තමුන්නාන්සලා පත් කරපු මර්වින් සිල්වා කතා කරන්නේ. ජනතාවට කරදරයක් වෙනව නම් මම ඉන්නේ ජනතාව පැත්තේ මිසක් ආණ්ඩුව පැත්තේ නෙවෙයි. ප්‍රසිද්ධිය කියන්නේ මේක.
එළියට දාන්න උදව් කරන්න. ඊට පස්සේ ෆැක්ටරි වැව්වා. මොනවද දාන්නේ නැද්ද? දැන් ෆැක්ටරි වහනවා. ෆැක්ටරි වහනවා වහලම යන්න දැන් එහාට ගිහිල්ලා. මම දැන් ගිහිල්ලා ඉන්නකෝ චෙක් කරගන්න නැතුව. බම්බු ගන්න නැතුව. නෑ නිකන් මේ හැසිරෙන්න කොහොමද මේ සිංහලෝ හැටියට. දැන් මං එතෙන්ට ගිහිල්ලා ෆැක්ටරි වහනවා. කිසිම දෙයක් ගන්න දෙන්නේ නැහැ. එච්චර කතාව. මොනවා ගන්න දෙන්නේ නැහැ. අහගන්න මම විශ්වාස කරන්න. ප්‍රකාශ මගේ මේ කොල්ලට ගාලා හොස්පිටල් එකේ මං මෙත් ආවේ. ඕගොල්ලෝ වෙනුවෙන්. උන් හොයනවා මම. பின்னர் அமைச்சர் குறித்த தொழிற்சாலை வளாகத்திற்கு சென்றார். இந்த தொழிற்சாலையை மூடிவிடுமாறு இதன் போது அமைச்சர் வேண்டுகோள் விடுத்தார். அதன் பின்னர் தொழிற்சாலை ஊழியர்கள் வெளியே சென்றதாக எமது செய்தியாளர் கூறினார். තමුන්නාසේලා මානාකාන්දරුවත් එක සාකච්ඡා කළා මගේ දුරකථන අංකය ඉල්ලගන්න ඕන දෙයක් මට කියන්න මම ඔයගොල්ලත් එක්ක ඉන්නවා. ඕගොල්ලෝ දැන් ෆැක්ටරි වහනවා. ඊළඟට අපි වතුර ප්‍රශ්න කරමු. ඕගොල්ලෝ මට අස්සම් කරලා දුන්නා මම මේ ඇමතිකමෙන් ඉල්ලාස් වෙන්න. මට මේක ඕනේ නැහැ. මට ලොකු මිනිස්සු විතරයි. മന്ത്രിකමෙන් අස් වෙන්නේ නැහැ. මේක ඔන්න මම දෙන්න. මට ඕනේ නැහැ. දැන් මම මේ හොයන්නේ මගේ කොල්ලට ගාපු යෑව. උන්ට කෙලින්නල්ල. ඒකට මට පොඩ්ඩක් ඉඩ දෙන්න. සාර්ථක මාගේ. ඒකනේ මං කියන්නේ ඉනා වෙන්නෝ කතා වෙන්න බෑ මනින්නට මිනිසා. அந்த சந்தர்ப்பத்தில் பிரதேசத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. அபிவிருத்தி செயற்திட்டங்களை முன்னெடுக்கும் பொழுது சூழல் பாதுகாப்பு போன்ற விடயங்களை அரசாங்கம் மறந்துள்ளதாக நீர்ப்பாசனம் மற்றும் நீர்வள முகாமைத்துவ அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா சுட்டிக்காட்டுகின்றார். நமது அபிவிருத்தி செயற்றிட்டங்களின் போது சுற்றாடல் பாதுகாப்பு போன்ற விடயங்கள் மறந்துள்ளன. இவை குறுகிய கால நோக்கமாக இருந்தாலும் இயல்பாக நடக்கின்றது. நமது நாட்டில் சரியானவற்றை நினைக்கும் மக்களுக்கு எமது கொள்கைகளை விமர்சிக்கவும் அது குறித்து பேசவும் இதுவே சிறந்த தருணம். சூழல் பாதுகாப்பு தொடர்பில் சிந்திப்பதற்கு, சுத்தமான நீர் தொடர்பாக எண்ணுவதற்கு இது அத்தியாவசியப்படுகின்றது. அதனை விடுத்து அரசாங்கம் செய்யும் சகல நடவடிக்கைகளையும் சரியென கூறுவதல்ல சிறந்தது. So that is very much needed. Not only to praise saying that the government is doing all good things. ஊற்றுநீர் முகாமைத்துவம் தொடர்பில் கொழும்பில் இன்று நடைபெற்ற செயலமர்வில் அமைச்சர் நிமால் சிறிபாலடி சில்வா இந்த கருத்துக்களை கூறினார். சிலாபம் கருக்குப்பணி முகத்துவாரத்தை அண்மித்த பகுதியில் இன்று காலை 4 மீனவ படகுகள் கவிழ்ந்ததில் மீனவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இன்று அதிகாலை 5:30 அளவில் இடம்பெற்ற இந்த விபத்தில் உயிரிழந்த அவர் 2 பிள்ளைகளின் தந்தை என அடையாளம் காணப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் அதிக அளவில் விபத்துகள் இடம்பெறுகின்ற போதிலும் பாதுகாப்பு அரண் அமைத்துக் கொடுக்க அதிகாரிகள் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் வாழ்க்கையை கொண்டு நடத்தும் இந்த மீனவர்கள் தங்களின் உயிரை பணயம் வைத்து கடற்றொழிலில் ஈடுபடுகின்றார்கள். முகத்துவாரத்தினூடாக பாதுகாப்பாரன் நிர்மாணிக்கப்படாமையால் தமது படகுகள் பெரும்பாலும் விபத்துக்குள்ளாவதாக மீனவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். 4 மீனவ படகுகள் இன்று அதிகாலை கடல் அலையை கடந்து செல்ல முற்பட்ட போதே விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த மாதத்தில் இதுவரை 3 பேர் உயிரிழந்துள்ளனர். 40 படகுகள் வரை விபத்துக்குள்ளாகியுள்ளன. ஆனால் அரசாங்கம் நித்திரையில் உள்ளது. இதற்கு எந்தவித தீர்வும் இல்லை. இது சிலாபம் நகருக்கு பாரிய பிரச்சனையாக மாறியுள்ளது. அதனால் இதற்கு உடனடியாக தீர்வை பெற்றுத் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். விபத்தில் சிலாபம் வில்புர பகுதியைச் சேர்ந்த 52 வயதுடைய சமரவீர லெஸ்லி என்ற மீனவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். நீண்டகால குறைபாடாக உள்ள இந்த பகுதிக்கான பாதுகாப்பு அரண் நிர்மாணம் தொடர்பாக குறித்த பிரதேசத்தின் மக்கள் பிரதிநிதியான பிரதி அமைச்சர் நியோமால் பெரேராவிடம் நாம் வினவினோம். ஜனாதிபதியுடன் நான் கலந்துரையாடினேன். உடனடியாக பேக்கோ இயந்திரத்தை இங்கு அனுப்புவதற்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கினார். கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதால் இந்த சந்தர்ப்பத்தில் பாதுகாப்பு அரணை அமைக்க முடியாதுள்ளது. டயட்டகில் உள்ள நிதியிலிருந்து 40 மில்லியன் ரூபாய் என்னுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஒதுக்கப்பட்டுள்ளது. கருகுப்பனை முகத்துவாரத்திற்கு அருகில் பாதுகாப்பாரன் ஒன்று அமைக்கப்படாமையினால் பல சந்தர்ப்பங்களில் மீனவர்களின் உயிர்கள் காவு, படகுகளுக்கு சேதம். முகத்துவாரத்திற்கு அருகில் படகொன்று கவிழ்ந்ததில் சிலாபம் ரிதிவெல்ல மீனவர் ஒருவர் பலி. மற்றும் ஒரு படகு கவிழ்ந்ததில் சிலாபம் அழுத்வத்த மீனவர் ஒருவர் பலி.
மற்றும் ஒரு மீனவரின் உயிர் காவு கொள்ளப்பட்டது. பாதுகாப்பு அரண் அமைக்கப்படாமையினால் 3 வாரங்களில் 3 மீனவர்களின் உயிர்கள் காவு கொள்ளப்பட்டுள்ளன. மீனவர்களின் உயிர்களுக்கும் சொத்துகளுக்கும் ஏற்பட்ட இழப்புகளை தடுப்பதற்கு எப்போது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். வடக்கு, மத்திய மற்றும் வடமேல் மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவதற்காக அங்கீகரிக்கப்பட்ட 4 அரசியல் கட்சிகள் இன்றைய தினம் 7 மாவட்டங்களில் தமது வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளன. 8 சுயேட்சை குழுக்கள் 6 மாவட்டங்களுக்கு தமது வேட்புமனுக்களை தாக்கல் செய்ததாக தேர்தல்கள் செயலகம் குறிப்பிடுகின்றது. ஜனசத்த பெரமுன, எக்ஸத் லங்கா மகாசபா, இலங்கை தொழிற்கட்சி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளே வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளன. இதேவேளை 12 சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணங்களை செலுத்தியுள்ளன. தமது கட்சியின் வேட்புமனு பட்டியலில் கையொப்பமிடும் நடவடிக்கை 90% பூர்த்தி அடைந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு தெரிவிக்கின்றது. நாளையும் நாளை மறுதினமும் தேர்தல் நடைபெறவுள்ள அனைத்து மாவட்டங்களிலும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய உள்ளதாக அமைச்சர் டலஸ் அழகப்பெரும கூறினார். இதுவரை தமது கட்சியின் வேட்புமனுக்களில் பொதுச் செயலாளர் என்று கையொப்பமிட்டதாக மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் குழு உறுப்பினர் விஜித ஹேரா தெரிவித்துள்ளார். இதுவரை மத்திய மாகாணத்தின் கண்டி மாவட்டத்திற்காக இன்று மாலை வரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட 2 அரசியல் கட்சிகளும் 2 சுயேட்சை குழுக்களும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளன. ஜனசித்த பெரமுன சார்பில் அதன் தலைவர் பத்திரமுல்லை சீலரத்ன தேரரினால் இன்று வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. இதுவரை கண்டி மாவட்டத்திற்காக இலங்கை தொழிற்கட்சி சார்பில் அதன் தலைவர் என் சேனநாயக்க வேட்புமனு தாக்கல் செய்தார். ஜனசித்த பெரமுன, மாத்தளை மற்றும் நுவரெலி ஆகிய மாவட்டங்களுக்கான வேட்புமனுக்களையும் இன்று தாக்கல் செய்தது. மாத்தளை, நுவரெலியா மாவட்டங்களில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தோம். இந்த பகுதிகளில் தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் வாழ்கின்றனர். உண்மையில் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை உரிய அமைச்சர்கள் நிறைவேற்றி கொடுக்கவில்லை. මේ ප්‍රදේශය තුළ දමිළ මිනිස්සුන්ගේ ප්‍රශ්න අදාළ අමාත්‍යවරයා කරලා දෙලා නැහැ. குருநாகல் மாவட்டத்திற்காக இலங்கை தொழிற்கட்சி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தது. இதுவரை பிரஜைகள் முன்னணி, மரேக மக்கள் முன்னணி, ஐக்கிய தொழிற்சங்கம் மற்றும் ஜனநாயக தொழிலாளர் காங்கிரஸ் ஆகிய இணைந்து ஏற்படுத்திக் கொண்ட மரேக மக்கள் முன்னணி மத்திய மாகாணத்தில் போட்டியிட உள்ளது. பிரஜைகள் முன்னணியில் 6 வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளதுடன் அவர்களில் முஸ்லிம் பிரதிநிதியொருவருக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. ஹட்டன் நகரில் நடைபெற்ற சமய வழிபாடுகளின் பின்னர் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பார்லிமெண்ட் உறுப்பினருமான ஜெய் ஸ்ரீரங்கா மற்றும் மல்லிக மக்கள் முன்னணியின் அரசியல் பிரிவு தலைவர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலையில் வேட்பாளர்கள் வேட்புமனுக்களில் கைச்சாத்திட்டனர். சுயேட்சை குழுக்காக கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கை நாளை நண்பகல் 12 மணியுடன் நிறைவடைய உள்ளதாக தேர்தல்கள் செயலகம் குறிப்பிடுகின்றது. வேட்புமனுக்களை தாக்கல் செய்யும் நடவடிக்கை ஆகஸ்ட் 1 நண்பகல் 12 மணியுடன் நிறைவடைய உள்ளது.